போட்டிக்கு ஒரு பொண்ணு வந்து கல்லூரியில் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சு மறந்து போச்சு அப்படின்னா, அப்படி மறந்து போன ஒரு பொண்ணு மறந்து நிற்கிற போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓ ஓ ஓ ஓ ஓன்னு எல்லாம் கலரை பண்ணுறாங்க. ஓ ஓ ஓன்னு ஒரு பெரிய சவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு கண்ணில் தண்ணி வந்து அப்படியே இறங்கி அப்படியே ஓடுது. கண்ணுங்களா, நான் இன்னைக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். இன்று போட்டியில் பாட முடியாமல் தோற்றுவிட்ட பெண்மணி இன்று தோற்றுவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பெரிய பாடகியாக கண்டிப்பாக வருவார். ஆனால் அவரை ஓ ஓ என்று ஓட ஓட விரட்டினார்களே ஊளையிட்ட நரிகள், அவர்கள் ஒருபோதும் பாடகியாக வர முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும். நீ ஒருபோதும் ஊளையிடுகிற நரியாக இராதே. ஊளையிடுகிற நரியாக இருப்பது உன் வேலை அல்ல. தோற்று போன நபராக இருக்கலாம், ஊளையிடுகிற நரியாக இருந்து தோற்று விடாதே. யாரோ ஒருத்தர் தோல்வியை கண்டு கேலி பேசாதே. இன்னொருவர் தோல்வியை பரிகசிக்காதே. இன்னொருவர் தோல்வியை கேலி பேச நமக்கு உரிமை இல்லை. நீ பங்கேற்றாயா? நீ வந்து கலந்து கொண்டாயா? இன்றைக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன், பரிசு பெறுவது முக்கியம் இல்லை என் பிள்ளைகளே, போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம் என்பதை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லை என்ற பாடல் முதல் பரிசு பெறவில்லை. ஆனால் முதல் பரிசு பெற்ற பாடல் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. பாரதியின் செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லை என்ற பாடல் உயிர் வாழ்கிறது. ஆனால் அந்த பாட்டு முதல் பரிசு பெற முடியாமல் தோற்று போன பாடல். பாரதியின் பாடல் தோற்றது, பாரதி ஜெயித்து விட்டார். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று வரவில்லை என்று ஒருபோதும் சோம்பி விடாதீர்கள். இன்று வரவில்லை, நாளை வரலாம்.